KL 3-digit chart 5/2/2024. Disclaimer: This channel is entertainment purpose only. Only guessing கணிப்புகள் மட்டும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சேனல் புதுசாக பாருங்கள், அப்படி பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் தவிர உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வந்து ரிசல்ட் லாஸ்ட்டாக வந்தது சண்டேக்கு பார்த்தீங்கன்னா 822. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 12. ஸோ நாளைக்கு இந்த இடத்துல என்ன கலர் இருக்குது, அந்த கலருக்கான நம்பர் இந்த சார்ட்டில் எங்கே இருக்குது, அதுலேருந்து என்ன வரப்போகுது. ஸோ புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறோம், ஆல்ரெடி சார்ட்டை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சார்ட்டோட கான்செப்ட் டோட்டல்னால் இங்கே பாருங்கள், இங்கே 001 கொடுத்துருக்கேன், ரிசல்ட் வந்தது. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் 1 போட்டிருக்கேன். ஏன்னா இந்த 3 கூட்டினா 1. அது மாதிரி எவ்ரி 3 டிஜிட் நம்ம கூட்டினா நமக்கு கிடைக்கல இந்த வேல்யூ. இது பாருங்கள் 12, 13, 15, 12, 15 நம்பர் இருக்குது. அதை வந்து அதில் மொத்தமாக 3 டிஜிட்டுக்கு மட்டும் எடுத்திங்கன்னா அதை ஆர்டர் பண்ணி எழுதணும்னா ஸோ அதுதான் சார்ட்டில் போட்டு வச்சுருக்குதா. ஸோ கம்ப்ளீட்டாக இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ எவ்ரி 3 டிஜிட் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது ஒரு நம்பர் அடிச்சுன்னா அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ரிசல்ட் வந்துடும். இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கலர். இப்போ இந்த மந்த்துக்கு பிப்ரவரிக்கு ப்ளூ, போன மந்த்து இந்த பிளாக் இருக்குல்ல, போன மந்த்து கலரு பிளாக்கு. அந்த பிளாக்குக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும். எவ்ரி மந்த் இதே தான், அதான் நான் டெய்லி சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு மந்த் அடிக்கிற ரிசல்ட்டுக்கு போன மந்த் அடிச்சதுன்னா அதுக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும். இல்லை இந்த மந்த் எங்கே அடிச்சிருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் திரும்பவும் வந்து உட்காரும். ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க. சார்ட் வச்சுக்கிறவங்க சார்ட் வேணுங்கன்னா வாட்ஸ்அப் வாங்க, ஆல்ரெடி நான் டீட்டெயில் சொல்லியாச்சு. சார்ட்டை விரும்புகிறவங்க பே பண்ணி வாங்கிக்கிங்க. இப்போ பாருங்கள், நமக்கு 12 நம்ம 2 நம்பர் அடிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 13 போகும். ஏன்னா போன மந்த் 13 ஒரு நம்பர் போயிருக்கு, பட் இருந்தாலும் ஒரு நம்பர் இங்கே போக வாய்ப்பு இருக்குது. தென் 14 போன மந்த் வரல, இந்த மந்த் வரும். ஸோ எப்படி வரலன்னு சொல்கிறேன்னா இந்த கலரை வச்சு தான். இங்கே பாருங்கள், அக்டோபர் மந்த்துக்கு எல்லோ கொடுத்துருக்கோம். எல்லோ எங்கே கலர் இருக்கோ அதெல்லாம் அக்டோபர் மந்த் ரிசல்ட்டு. நவம்பருக்கு பச்சை இருக்கிற இடத்துல நவம்பர் மந்த் ரிசல்ட் இருக்குது. டிசம்பருக்கு ரெட் இருக்கிற இடத்துலலாம் டிசம்பர் மந்த் ரிசல்ட் இருக்குது. ஏன்னா அங்கங்கே அதுக்கு பக்கத்துலேருந்து இந்த மந்த் வரும். ஒவ்வொரு மந்த் அப்படி தான் வந்துட்டுருக்கு. ஒன்றா நீங்கள் அடிக்கிற ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள், வந்துடும். ஸோ சார்ட்டை 3 டைப்பை பிரித்து கூட ஃபாலோ பண்ணலாம். சின்ன நம்பர்னால் 0 to 10 இதுக்குள்ளே ஃபாலோ பண்ணுங்கள். மந்த்லி இதில் ஒரு 5-6 நம்பர் வந்துடும். 10 to 20 இருக்குல்ல, 11 to 20 அதில் ஒரு 15-16 நம்பர் வந்துடும். இதில் கூட அதிகமாக வந்துடும். ஆனால் இங்கே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இங்கே டெஃபினட்டாக இந்த மந்த்து இங்கே 20க்கு மேலே போன மந்த் ஒரு நம்பர் கூட வரல. 20ல் வந்து நின்றுச்சு. இங்கே அடிக்கணும். ஸோ ரொம்ப கம்மியான நம்பர் தான் இருக்குது இதுக்குள்ளே. ஸோ ஃபாலோ பண்ணிக்கிங்க. அது என்ன நம்பர்னு உங்களுக்கு தெரியணும், அந்த சார்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். தென் இதை குரூப்பாக பிரிச்சுருக்கோம். எக்ஸாம்பிள் 0ன்னு எடுத்துட்டிங்கன்னா 0 குரூப்பில் 0, 10, 20 3 டோட்டல் வரும். டோட்டல்னால் இதை கூட்டுறோம்ல, இது சொல்கிறேன். அதில் பாருங்கள், இந்த மந்த்து இன்னும் ஒரு நம்பர் கூட வரல. போன மந்த்து வந்துருச்சு 10, 20. 1வது குரூப்லேயும் 1, 11, 21 3 வந்துருச்சு. 2வது குரூப்பில் 2, 12, 22. இந்த மந்த்து 12 வந்துருச்சு. நெக்ஸ்ட் 22 போகலாம். 3ல் பார்த்தீங்கன்னா 3, 13, 23 இருக்குது. ஸோ இது மாதிரி குரூப் நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணலாம். ஏதோ ஒரு குரூப் சூஸ் பண்ணி ஆடுங்க. இல்லை அடிக்கிற ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் சார்ட் வச்சுக்கிறோம், ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 13 இருக்குது. இப்போ நம்ம வந்து 13ல் ஒரு நம்பரு 3வது குரூப்பில். போன மந்த் 4ல் பாருங்கள், ஒரே ஒரு 4 மட்டும் வரல. அதுக்கு முந்தின மந்த்தாக வந்திருக்குது. 4 வரல, 14 வரல. இந்த மந்த் டெஃபினட்டாக 14ல் ஒரு 2, 3, 4, 5 நம்பர் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. 5ல் 15 ஒரு டோட்டல் வந்துருக்குது 5வது குரூப்பில். இப்போ டெஃபினட்டாக இந்த மந்த்து ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மந்த்தும் இந்த குரூப்பில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மந்த் வைஸ் எல்லாத்துலேயும் இருந்து டச் பண்ணிடும். ஒரு 4-5 நம்பரை கொடுத்துரும். அதில் ஒரு மந்த்து கம்மியாக கொடுக்குதுன்னா அடுத்த மந்த் அதிலே சேர்த்து கொடுக்கும், அவ்வளோதான். அதனால் என்ன நம்பர் வந்தாலும் ஓகே, இந்த சார்ட் வச்சு நம்ம ஃபாலோ தான் பண்ண போகிறோம். ஃபாலோயிங் நம்பர் எடுக்க போகிறோம். 9ல் பாருங்கள், இந்த மந்த்து ஒரு நம்பர் கூட இன்னும் வரல. போன மந்த் வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த மந்த் வழின்னு நினைக்கிறேன். மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டெஃபினட்டாக இந்த மந்தில் 9 திருப்பி போக வாய்ப்பு இருக்குது. பட் போன மந்த் போகவே போகாத டோட்டல் தான். 4வது குரூப்பில் ஒரு நம்பர் கூட வரல.
இந்த மந்த்து 4க்கு போக அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே 14, ஏன்னா போன மந்த் இங்கே அடிச்சிருக்குது, இங்கே 15 அடிச்சிருச்சு. இப்போ சென்டரில் இங்கே வச்சாகணும். ஸோ நம்பர் அடிக்கடி நமக்கு டபுள்ஸ் கொடுக்கறனால நெக்ஸ்ட் டபுள்ஸ் ஃபாலோ பண்ணிக்கங்க. 14 டபுள்ஸ் போனால் இங்கே மேலே பாருங்கள், இந்த கலர், இந்த பச்சை இல்லை இது, இந்த மேலே 2 நம்பர் வரும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் எப்படி ஒரு நம்பராக எப்படி மாட்டிக்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா டபுள்ஸ் வேறு பக்கம் போகிற மாதிரி இருந்தால் 20க்கு மேலே போன மந்த்தில் ஒரு நம்பர் கூட கொடுக்கல. அதனால் இங்கேயும் டபுள்ஸ் இருக்குது. இங்கே 20ல் இங்கே அடிச்சிருக்குது. அதனால் இங்கே இருக்கிற நம்பர் இல்லை இந்த பச்சை கலரு ஸோ வந்துடும். ஸோ சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் போங்க. நான் வாட்ஸ்அப் குரூப்பில் இங்கே கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். விரும்புங்க ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சார்ட் அனுப்பி விட்றேன். ஓகே, தேங்க்யூ.